ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து ட்ரக்ஸ் அடிக்டிவ் ஹஸ்பண்ட் தான். ஸோ ஃபைனல் பார்ட்ரா. இதில் ஏற்கனவே நான் 14 பார்ட் போட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும் ஆர்மீஸ். அந்த ஆர்மீஸ் செல்ஃபிஷ் லவ் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் போட்ட செகண்ட் பார்ட் சுத்தமாக வியூவே போகல. அது ஒரு 1K போனால் மட்டும்தான் நான் தேர்ட் பார்ட் அப்லோட் பண்ணுவேன்டா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வியூ போனால் தான் போடுவேன்டா. அந்தேன்னு கொஞ்சம் லேட்டாக தான் இனிமேல் வீடியோலாம் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கிற எக்ஸாம், அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ நிறையவே ரிவிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் டிலேவாக தான் வரும். எப்பயுமே டிலேவாக தான் போடுவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆகும்டா. ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகேவும் தயாங்கவும் படுத்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டாக பேபி அழுகிற சத்தம் கேட்குது. தயாங் தான் ஃபஸ்ட்டு கண்ணை திறக்கிறான். பார்க்குறான் பேபி அழுதுட்ருக்கு. ஸோ டக்குன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணுறான். வியர் பண்ணிவிட்டு அவனால் எந்திரிச்சு நடக்கவே முடியல. இருந்தாலும் பொறுமையாக நடந்து போகிறான். பார்த்தா பேபி ஆல்ரெடி எந்திரிச்சிட்டு பார்க்குறா, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது அவள் அழுது. தயாங் போனோடனே பேபியை தூக்கி வச்சுக்கிறான். ஸோ பேபி அப்படி தயாங்க பார்த்தோன்னேயும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. ஸோ இந்த பக்கம் தயாங் பேபியை தொட்டு பார்க்குறான். ஸோ செம்ம அழகாக இருக்கா பேபி, க்யூட்டாக இருக்கா அவளோட கையெல்லாம். கரெக்டாக தயாங்கோட கையை பாப்பா பிடிச்சிட்டு விட மாட்றா. ஸோ தயாங் அதை பேன் பார்த்துட்ருக்கான். ஏன்னா பேபி எப்பயுமே ஒருத்தவங்களை பார்த்தா அவ்வளோ அட்டாச்லாம் ஆகாதுல்ல. ஸோ இந்த பக்கம் தயாங்கோட ஆனால் நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ தயாங் வந்து பாப்பா கிட்ட, என்னடி செல்லம், என்ன பார்க்குறீங்க அப்பா கிட்டேருந்து, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், என்ன பார்க்குது என் செல்லம் அப்படின்னோடனையும் பாப்பா சிரிக்கிறா விழுந்து. ஸோ அப்படியே இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங், சரி வா உங்கள் டேடாவை போய் எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கையில் வச்சுட்டு நேரம் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக் கிட்ட தான் போகிறான். ஸோ போனால் இந்த பக்கம் ஜங்குக் அவன் ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ பாப்பாவை பொறுமையாக தயாங்க எங்கே படுத்திருந்தானோ அங்கே பேபியை படுக்க வைக்கிறான். பாப்பா அப்படியே போகுது. இந்த பக்கம் ஜங்குக் படுத்துட்ருப்பான்லாம். கரெக்டாக அவனோட ஆர்ம்ஸை போய் நக்குது. இந்த பக்கம் ஜங்குக் நடா இது அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்கிறான் பாப்பா. ஸோ பாப்பாவை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜங்குக், அச்சோ என் லிட்டில் பிரின்சஸ் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட தலையிலே கிஸ் பண்ணுறான். ஸோ பாப்பா இன்னும் நல்லா சிரிக்கிறா ஜாலியாக. இந்த பக்கம் தயாங்க அதெல்லாம் பேன் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் தாங்க பார்த்தோன்னே, என் பிரின்ஸ் என்ன பண்ணுறான், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க கூப்பிட்றான். தயாங்க வந்துட்டு, நம்மளோட பிரின்ஸஸை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தயாங்க சொன்னோடனே இந்த பக்கம் ஜெக்கி, அவள் எப்பயுமே நம்மளோட பிரின்சஸ் தான், எப்பயுமே அவளுக்கு நம்ம 2 பேரும் இருக்கணும் தயாங் அப்படின்றான். ஸோ தயாங் ஜெக்கியை பார்த்துட்டு, ஜெக்கி என்னை இவ்வளோ நீ லவ் பண்ணியிருக்கியா, ஆனால் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரியலடா. பட் உங்ககிட்ட இந்த லவ்வை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த எனக்காக ஒரு குழந்தையும் இருக்குது. அப்படி தானே தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா மேலே கை வைக்கிறான். பாப்பா அவனோட கையை எடுத்து வாயில் வச்சுக்குது. ஸோ தாங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறான். ஸோ எழுந்திரிச்சு தாங்க ஹக் பண்ணிட்டு கிட்டே இழுக்கிறான் அவனோட ஹிப்ஸை பிடிச்சி. ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, என்ன பண்ணுற ஜேகே, பாப்பா வேறு இருக்கு விடு அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அப்படியே தாங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். தாங்கும் கிஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் போயிருக்கும். அப்புறம் 2 பேருமே பிரேக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் தாங் கேட்குறான், என்ன ஜேகே இது அப்படின்றான். ஜேகே சொல்கிறான், மார்னிங் கிஸ் அப்படின்றான். பாப்பா இருக்குது, பாப்பாக்காகலாம் என் கிஸ்ஸை மார்னிங் கிஸ்ஸை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்ஸை வரி பண்ணிகிட்ருக்கான். தயாங் அப்படியே ஜேகே பார்த்து சொல்கிறான், ஸோ இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான். தயாங்க்கு ரொம்ப மெமரபிளாக இருக்குது இந்த மூமெண்ட்லாம். அவன் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே அவனுக்கு அவன் லைஃப்பில் பாசிட்டிவாக நடந்ததுன்னா இந்த டே தான். தயாங் அந்த பேபியை கரெக்டாக கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறான். எடுத்துகிட்டு வந்து வெளியே காட்டுறான் சூரிய வெளிச்சத்தில். பாப்பா அப்படியே கண்ணை பொறுமையாக திறந்து பார்த்துட்ருக்கா. ஸோ தாங்க சொல்கிறான், என்னடி தங்கம் என்னாச்சு, கண்ணை திறந்து நல்லா பாருங்கள், விட்டமின் டி கிடைக்கணும்ல உங்களுக்கு, நல்லா கண்ணை திற அப்படின்னு சொன்னோடையும் இந்த பக்கம் வந்து அவங்க ஒரு ஷர்ட்லேயே பாப்பா அவனோட ஃபேஸை வச்சு அப்படியே போட்டு தேய்க்கிறா.
ஸோ இந்த பக்கம் அப்படியே தயாங் கக்கி என்னடி தங்கம் பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பாப்பா இன்னும் தேய்க்குது. ஸோ இது பார்த்ததுமே தயாங் சீக்கிரமா ஜங்குக் பாப்பாவுக்கு வேறு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டோன்னுமே ஜங்குக் இரு இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க்கு கிஃப்ட் பண்ணியிருப்பான்ல, ஸோ சம் கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஸோ நேராக காருக்கு போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். தயாங்கும் ஜேக்கியும் ஒரு நேரம் காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. லைட்டாக வீட்டாண்ட போனோடனே இந்த பக்கம் ஜேகே காரை நிறுத்திட்டு அப்படியே தயாங்க ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறான், ஏதோ பிரின்ஸை வர வைக்கிற மாதிரி. ஸோ அப்படியே தயாங்க இறங்குறான். இந்த பக்கம் ஜேகே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ கிங் அண்ட் குயின் போவாங்களே அந்த மாதிரி நடந்து போகிறாங்க 2 பேருமே. நேராக உள்ளே போனோடனே இந்த பக்கம் ஜேகே ஆல்ரெடி அங்கேருந்து மேடிக்கு சொல்லியிருப்பான், ஸோ இந்த மாதிரி பால்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு. அதே மாதிரி மெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வரான், வந்து உட்காரான், சோஃபாவில் பார்க்குறான். சோஃபாவில் தான் உட்காந்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது, அந்த சமைச்சும் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அவங்க உட்காந்தோடனே இந்த பக்கம் ஜங்குக்கு போயிட்டு அந்த மில்க் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணால் பாப்பா குடிச்சு முடிச்சிடுறா. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் தயாங்கிட்டேயும் ஜேகேக்கிட்டேயும் அப்படியே பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே அப்படியே பாப்பா தூங்கிடுறா. ஸோ ஜேகே வீட்டில் பாப்பாக்குன்னு ஒரு ரூம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டான். ஸோ அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் பேபியை படுக்க வச்சுட்டு கீழே வரான். தயாங் தான் உட்காந்துட்டு இருக்கான். தயாங்க பார்த்ததுமே ஜேகே என்ன தயாங் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க? எதுவும் இல்லை ஜேகே, நம்ம லைஃப்பை நினச்சி தான். ஷோவில் சீக்கிரமாக நம்ம லைஃப் இவ்வளோ பெருசாகிடுச்சுல. கடகடன்னு எனக்கு ஒரு பேபி, ஒரு நல்ல ஹஸ்பண்ட், அதுவும் எனக்கு பிடிச்ச ஐடல். என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது ஜேகே. ப்ளீஸ் இது கனவாக இருந்தால் நான் எந்திரிக்கவே கூடாது, எப்பயுமே இந்த கனவுலேயே இருந்துடணும். இங்கே பாரு தயாங், நீ கனவுலலாம் இல்லை, நீ நிஜத்தில் தான் இருக்க. அந்த உன்னோட ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்டும் உன் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கேன். இருந்தாலும் இது உன் கனவுன்னு தோணுதா? அச்சோ ஹேண்ட்ஸம் தான் ரொம்ப போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படி ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே ப்ளீஸ் என்ன நடந்தாலும் எப்பயுமே என்னை விட்டுட்டு போயிடாத. எனக்கு உன் கூட இருக்கணும். நான் சொல்லுவேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி லைஃப் லாங்லாம் இல்லை, நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கணும் அவ்வளோ நாள் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும். நீ எனக்காக எப்பயுமே இந்த உலகத்தில் இருக்கணும் ஜேகே, என் கூட வந்துடாத சரியா? நான் மேபி இந்த உலகத்தை விட்டு போயிட்டேனா தயாங் அப்படி மட்டும் சொல்லாத. நீ இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் என்னடா பண்ணுவேன்? இங்கே பாரு ஜேகே, எனக்கு எப்பயுமே இந்த ஷோல்டரில் உன் கூட சாஞ்சிக்கணும், இந்த கையை இறுக்கமாக பிடிச்சிக்கணும், அந்த நம்ம பேபி இல்லை கக்கி அவளை இந்த கையில் வச்சுக்கணும். ரொம்ப ஆசைடா, ரொம்ப ஆசை. அது பேராசையாக ரொம்ப மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்ட நீ. இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை ஜேகே. உன்னோட ஷோல்டரில் இப்படியே சாஞ்ச மாதிரியே இப்படியே செத்து போயிட்டேனா கூட சந்தோஷந்தாண்டா தயாங். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? அச்சோ நான் ஏன் போகிறேன்? ஆனால் என்னோடய ஹஸ்பண்டோடவே எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு லிப்ஸை கிஸ் பண்ணுறான். ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்குறான் தயாங்க. தயாங்க வந்து ஜேகேவோட மடியில் படுக்கிறான். சுத்ததுமே தயாங்க அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ தயாங்க சொல்கிறான், இப்போ நமக்கு ப்ரைவசி டைம்னு இருக்காதுல்ல ஜேகே, எனக்கு ஒரு ஆசை ஜேகே, நிறைவேற்றுவியா? என்ன தயாங் என்ன ஆசை? எனக்கு ஒரு சின்ன வீடு, ஸோ அந்த வீடு நடுவில் இருக்கணும், சுற்றி நிறைய செடி, அந்த ரொம்ப அமைதியான பிளேஸாக இருக்கணும், லைக் மவுண்டெயின் ஏரியா அந்த மாதிரி. ஸோ எனக்கு உன் கையை பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல இருக்கணும். ஸோ நிறைய செடி மரம் அந்த மாதிரி. நம்ம பசங்களாம் வளர்ந்துடணும். ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மேரேஜ்லாம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும். நீயும் நானும் போதுன்ற அளவுக்கு காதலிக்கணும். ஸோ உன் கையை பிடிச்ச மாதிரியே எப்பயுமே நான் இருக்கணும். நீயும் நானும் நிறைய பேசணும், நிறைய சிரிக்கணும், நிறைய விஷயம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அப்புறம் நீ என்கிட்ட சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடணும், நான் அந்த சண்டையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி உன்கிட்ட திரும்பியும் சண்டை போடணும், எப்பயுமே உன் கூட அந்த லைஃப்பை வாழணும்
அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே சொல்கிறான், இப்போதைக்கு நம்மளால் பேபியை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, பட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கத்தை அவங்க சிரிச்சுட்டே ஜேகேவை ஹக் பண்ணுறான். ஸோ இப்படியே பல வருஷம் போயிடுது. இந்த பக்கம் காட்டினா ஒரு வீடு. ஸோ அந்த வீடு வந்து கொஞ்சம் அழகாகவே கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் ஒருத்தவங்க வந்து வெளியே தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க செடிக்கு. ஸோ அந்த செடியெலாம் அழகாக ரோஜா பூலாம் பூத்துருக்கு. ஸோ அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. பின்னாடி இந்த வேறு ஒருத்தவங்க வந்து அவங்கள ஹக் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி இந்த ஹக் பண்ண பர்சன் பேசுகிறாங்க, தயாங் உனக்கு தான் உடம்பு சரியில்லைடா, ஏன் இன்னும் தண்ணி ஊற்றிட்டுருக்க, வா வந்து டேப்லெட்ஸ் போடு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உனக்கு பிடிச்ச மூவி நான் போட்டிருக்கேன், வா போய் பார்க்கலாம். ஜங்குக், ஐம் ஆல் ரைட், இங்கே பாரு நல்லா தான் இருக்கேன், எனக்கு தெரியாதா என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு. ஜங்குக், என்ன பண்ணுற, உன்னை தூக்குறேன், திரும்ப உனக்கு முதுகு பிடிச்சிக்க போகுது, என்னை விடு. இல்லை இல்லை, என் ஹஸ்பண்டை இந்த வாட்டி நான் தூக்கிடுவேன். ஜங்குக் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஜங்குக் எங்கே கேட்குறான். தயாங்க அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே நடந்து போகிறான். தயாங் ஸ்டில் அப்படியே சிரிக்கிறான், ப்ளஷ் ஆகிட்டு ஜேகேவோட செஸ்ஸில். ஸோ ஜேகே சொல்கிறான், இப்போது அந்த முகம் உனக்கு மாறல தயாங், எப்படி நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தனும் அப்படியே இருக்கடா, பட் என்ன கொஞ்சம் வயசாகிடுச்சு அவ்வளோதான் அப்படின்றான். அப்புறம் தயாங் சிரிச்சிட்டு, ஓ வயசாகிடுச்சா, சரி உங்களுக்கு தான் வயசானாலே பிடிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆனால் ஜேகே, எனக்கு வயசானவங்கள தான் பிடிக்காது, என் தயாங்க பிடிக்காதுன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட லிப்ஸில் லைட்டாக மைல்டாக கிளிஸ் பண்ணுறான். தயாங்க அப்படியே ஜேகேயோட ஃபேஸை கிட்ட இழுத்து, ஜேகே எனக்கு எனக்கு உன் கூடயே இருக்கணும் ஜேகே, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகவே கூடாதுடா, நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஹாப்பியாக இதே மாதிரி இருக்கணும், எனக்கு உன்னை எங்கே விட்டுட்டு போயிடுவோன்னு பயமாக இருக்குது ஜேகே, என் கூட எப்பயுமே இரு ஜேகே ப்ளீஸ். தயாங் ஷேண்டா இப்போ அழுவுற, எப்பயுமே உன் கூட தான், வாழ்ந்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி. ஸோ தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் தலையில் ஏற்றிக்காத, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். தயாங்க படுக்க வச்சுட்டு பாப்கார்ன் கொண்டு வரான். ஸோ ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் தயாங் அப்படியே திரும்பினா ஜேகேவும் அவனும் பேபியை கையில் வச்சுட்டு இருக்கும்போது பிக் எடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த பிக் சைடில் இருக்குது. ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு திரும்பி அவனோட வாலை தான் பார்க்குறான். பார்த்தா தேக்கு கூட எல்லாம் மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ தயாங் ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணது ஜேகேவை, தென் அவங்க பேபி, அவங்க சண்டை போட்டது, அவங்க வெளியே போனது, திரும்பி அவங்க ஹனிமூன் போனது, எல்லாம் ஈவன் எல்லா பிக்ஸும் கொலாட் ஆகி ஒரே ஒரு ஃப்ரேமில் இருக்குது. அதை எடுத்து மாட்டி வேற வச்சுருக்கான். இந்த பக்கம் ஜேகே தயாங் அதை பார்த்த மாதிரியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே எவ்ரி டே ஐ திங்க் அபவுட் யூ அண்ட் தென் யுவர் ஐஸ் லுக்கிங் லைக் அ பசிபிக் ஓஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். எப்பயுமே உன் கண்ணை மட்டுமே நான் பார்த்துருக்கேன், உன் கண்ணு பார்க்கவே ரொம்ப ஒரு பசிபிக் ஓஷன் மாதிரி இருக்குது, உன்னை பற்றி தான் நான் தினமும் திங்க் பண்ணியிருக்கேன் ஜேகே, உன் கூட இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் தென் லாஸ்ட் ஹவர் என் உயிர் என் உடம்புல இருக்கிற வரைக்கும் உன் கூடயே தான் ஜேகே, அடுத்த பிரிவின் இருந்தாலும் எப்பயுமே உன்கிட்ட மட்டும்தான், வேறு யார்கிட்டையும் கிடையாது. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங் அப்படியே ஜேகேவோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறான். ஸோ ஓகேடா, நான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன், அதாவது இந்த ஃபுல்லாகவே இந்த எஃப்எஃப்பை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? Okay armies, bye bye armies, stay safe, stay healthy, love you armies, bye.